இந்த ஆட்டோ சங்கரை பற்றி பேசுங்க. இந்த உண்மையிலே அவர் ஒரு மிகப்பெரிய ரவுடியா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ சங்கருடைய ரவுடிசம், அவர் யார்? ரவுடிக்கும் கொலைக்காரனுக்கும் சைக்கோ கொலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு மிருகத்தனம் குணம் கொண்டிருக்கு. நம்ம பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். அதேமாதிரி அவர் நடபாவனெல்லாம் பார்த்தீங்கன்னா சாராயம் காசு ஆரம்பித்தோடனே யார் வருவா ஃபஸ்ட்டு? பெண்களை கொடுமைப்படுத்தி சித்திரவதை பண்ணி அந்த லிமிட்டில் அவர் மைண்டுக்குள்ளேயே ஒரு சைக்கோ மாதிரி ஆகிறார். மெயின் ஆட்டோ சங்கரை வளர்த்து விட்டது பார்த்திங்கன்னா அன்றைக்கி 1980 90களில் ஏதாவது ஒரு பொண்ணை விபச்சாரத்தை பண்ணார். அடுத்தது விபச்சார தொழில் ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 30-40 பெண்களை வைத்து கிட்டத்தட்ட 9 பெண்களை கூட இருக்கிறவனுங்க எல்லாரையும் கூப்பிட்டு அடித்து கொண்டு வீட்டுக்குள்ளேயே சசிகுமார் சமூகாரன் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில் வந்து, சார் இந்த மாதிரி இந்த ஆட்டோ சங்கரை பற்றி பேசுங்க. இந்த உண்மையிலே அவர் ஒரு மிகப்பெரிய ரவுடியா? அவருடைய ஆக்டிவிட்டீஸ், அவர் வந்து ஆட்டோ சங்கர்னாலே இப்போ 1980s வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தது? இப்போலாம் பார்த்திங்கன்னா நம்ம பிறக்கவே இல்லை. 1976லலாம் நம்ம வந்து இருந்திருந்தால் கூட ஒரு 4 வருஷத்தில் நம்மளாம் ஒரு சின்ன பையனாக இருந்திருப்போம். அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோ சங்கருடைய ரவுடிசம், அவர் யார்? அடையாறில் திருவான்மியூர் பகுதியில் எல்லாரும் வந்து பயப்படுற அளவுக்கு அவர் ஒரு பெரிய ஆளாக நிறைய யூடியூப் சேனலில் ஒவ்வொரு மாதிரி ஒன்று பேசுகிறாங்க. சார் நீங்கள் அந்த கொஞ்சம் டீட்டெயிலான ஒரு ரிப்போர்ட்டை கரெக்டாக கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இதனால் நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஆட்கள் வந்து அந்த ஆட்டோ சங்கர் வாழ்ந்த இடம் கெனல் பேங்க் ரோடு திருவான்மியூரில் வந்து நேரடியாக நம்ம போயிட்டு ஒரு சில பேர் அந்த காலத்தில் இருந்தக்கூடிய நபர்களை சந்தித்து பேசினோம். இந்த ஆட்டோ சங்கர் வந்து சராசரி எல்லாரும் போல் ஒரு மனுஷன் தான். ஆனால் அவர் வந்து ரவுடிஸ் கிடையாது. ரவுடிக்கும் கொலைக்காரனுக்கும் சைக்கோ கொலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதாவது ஒரு நல்ல ஒரு எப்படின்னா ஒரு வறுமையில் வாழக்கூடிய குடும்பத்தை பிறந்தவர். அவங்க அப்பா பார்த்திங்கன்னா ஒரு கேரளாலேருந்து வராரு. இங்கே ஒரு லேடி கூட, எனக்கு அந்த மாதிரி ஒரு பேர் லேடிங்க பேர்லாம் எனக்கு சொல்ல மனசு வராது. ஏன்னா நாளைக்கே வந்து அவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து பிரச்சனை ஏற்படும். அதனால் அதாவது ஒரு அக்யூஸ்டை பற்றி நம்ம என்ன வேணாலும் தரக்குறவா பேசிக்கலாம். ஒரு லேடியை வந்து கல்யாணம் பண்ணுறாரு. இந்த லேடி வந்து ஆட்டோ சங்கர் பிறகுறாங்க. ஆட்டோ சங்கருடைய அப்பா வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இல்லைன்றதுனால தான் அவர் வந்து ஃபாதர் அப்படின்ற ஒரு அறிமுகம் கொடுத்துரும். அவங்க மனைவி வந்து சென்னையை சேர்ந்தவங்க. என்னன்னா 2 பேருக்கும் வந்து குழந்தையா இவர் பிறந்துறப்போ ரொம்ப வறுமையில் கஷ்டப்படுறார். அவருடைய சினிமாவில் சொல்கிற மாதிரி ஏழையாக பிறகுறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் ஏழையாக சாவது மட்டும்தான்டா நம்ம தப்பு அப்படின்ற டைலாகுக்கு ஏற்ற ஆள் இவர் தான். ஏன்னா பிறந்துட்டோம் ஏழையாக, ஆனால் ஏழையாக சாகக்கூடாது. அதுக்கோசம் என்ன குற்ற செயல்கள் ஒன்றால் செய்யலான்னு சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து பார்த்துக்க. ஒரு நல்ல துணிமணி கிடையாது, நல்ல சோறு கிடையாது. அதாவது வந்து ஒரு வறுமையில் வாழக்கூடிய நபர், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு மிருகத்தனம் குணம் கொண்டிருக்கு. நம்ம பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். அதேமாதிரி அவர் நடபாவனெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி இருந்ததால் நிக்நேம் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அவர் லவ் பண்ணுறது, அந்த போகிற வர பொண்ணுங்களெல்லாம் செட் பண்ணி எந்த பொண்ணை பார்த்தாலும் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு ஒரு இன்ஸ்பைர். பெண்கள் மேலே அளவுக்கு அதிகமான மோகம்ன்றது இருந்திருக்கு. அந்த மோகம் வந்து எப்படின்னா நாளடைவில் அது வந்து ஒரு வர்க்கர புத்தி மாதிரி ஆகிடுது. பெண்களை வந்து அதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது வேறு, சாடிஸ்ட்ன்றது வேறு. பெண்களை கொடுமைப்படுத்தி சித்திரவதை பண்ணி அதை அனுபவிக்கிற சுகன்ட்டு ஒன்று இருக்குல்ல, அந்த லிமிட்டில் அவர் மைண்டுக்குள்ளேயே ஒரு சைக்கோ மாதிரி ஆகிறாரு. என்னென்னா ஈஸியாக எளிதில் வந்து நம்ம இன்றைக்கி ஒரு தொழில் கற்றுன்னு போனோம்னா ஆட்டோ தான். ஆட்டோ தொழில் ஒரு புனிதமான தொழில். இப்படி புனிதமான தொழிலில் இந்த அரக்கன் வந்து என்ன பண்ணுறான், நாம் ஆட்டோ ஓட்டினா நம்மளுக்கு பணம் நிறைய கிடைக்கும் அப்படின்ட்டு இந்த ஆட்டோ தொழிலை சூஸ் பண்ணுறாப்புல. ஆட்டோ தொழிலில் வந்து என்னென்னா நம்ம வந்து போதிய வருமானம் இல்லை.
என்னடா பண்ணோம் என்ன பண்ணோம், இந்த ஆட்டோ ஓட்டுறதால மட்டும் நம்மளுடைய வாழ்க்கை சொகுசாயிட முடியாது. இவருடைய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா அடையார்லேருந்து திருவான்மியூர் அடையாறு அப்படியே போனால் ஈஸியாக தான். ஏன்னா ஒரு அப்பயே அந்த காலத்தில் காசெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த காலத்திலே வந்து இந்த ஆட்டோ தொழிலில் போதிய வருமானம் இல்லைன்னு சாராயம் காசு ஆரம்பிக்கிறாரு. இப்போ சாராயத்தில் தான் பணம், நம்ம கவர்மெண்ட்டே சாராயம் நடத்துது. அதனால் சாராயம் காசு ஆரம்பித்தோடனே யார் வருவா ஃபஸ்ட்டு, நம்ம காவல்துறை தான் வருவாங்க. அப்போ அந்த சாராயம் காசுனோடனே ஒரு சில அதிகாரிங்க கூட கூட்டு சேர்றாரு. எல்லா ஒரு சில அதிகாரிகளை அவங்க அந்த அதிகாரிகள் மூலம் ஒரு சில வழக்கு வாங்கினாலும் சாராயம் கொண்டோடனே இவர் நினச்ச பணம் கிடைக்குது சாராயத்தில். அப்படி சாராயத்தில் கிடைக்கிறப்போ சாராயத்தில் அதிகப்படியான ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்டு தென் சென்னை பகுதியில் ஒரு கோட்டையாக இவர் சாராயம் வியாபாரம் பண்ணாலே எல்லாருமே தெரியும். சாராயம் ஒரு இடத்துல வைக்கிறேன்னா 24 hours அங்கே தான் இருப்பாங்க. லோக்கல் ரவுடிஸுங்க உள்ளே வராங்க. இப்போ பாருங்கள், ஒரு மனுஷன் வாழணுன்னா நல்லவனாக வேணும்னா யாருமே தேவையில்லை. ஒரு தொழில் நீ செய்கிறேன்னா முதல்ல அங்கே வந்து போலீஸ் உதவி வேணும். ஒரு இல்லீகல் தொழில் நீ பண்ணுற எந்த தொழிலாக இருக்கட்டும், விபச்சாரம் இருக்கட்டும், கள்ளச்சாரம் இருக்கட்டும், திருடு, கொலை பண்ணு, கொள்ளடி, நகை திருடு, பேங்க் லாவரிங் பண்ணி எதுவாக இருந்தாலும் அங்கே வந்து ஒரு காவல்துறைக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதில் ஒரு சில கருப்பாடுகள் கண்டிப்பாக வந்து எனக்கு என்ன உனக்கு என்னான்ட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி மெயின் ஆட்டோ சங்கரை வளர்த்து விட்டது பார்த்திங்கன்னா அன்றைக்கி 1980 90களில் போலீஸ் தான் ஆட்டோ சங்கருக்கு பின் மூலமாக இருந்திருக்காங்க. ஏன்னா அன்றைக்கே வந்து ஒரு சாராயம் காசில் இந்த நாயை இட்டுன்னு போயிட்டு ஒரு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாம், இல்லை தொடர்ந்து ஏரியாவில் இல்லாமல் பண்ணியிருக்கலாம். அந்த சாராயம் காசை இவர் அலோவ் பண்ணதால் சாராயம் காசுனோடனே அந்த பகுதி முழுவதுமே இவர் கட்டுப்பாட்டில் வருது. அது மட்டும் இல்லை, வட சென்னை வரைக்கும் இவருடைய. அப்போ எல்லா அரசியல்வாதிகளுக்கும் ஒரு மீட்டிங்குன்னா இந்த பக்கம் கள்ளச்சந்தையில் மது விற்பனை பண்ணுறது, சாராயம் காசுற தொழில் அமைக்க பண்ணுறது. சாராயம் மட்டுமே ஒரு மனிதனுக்கு போதுமா, குடி இருந்தால் மது வண்டி இருந்தால் போதாது, மாதம் வேணுன்றப்ப தான் அப்பப்போ என்ன பண்ணுறது, ஸ்ட்ரீட் பிராத்தலில் ஈடுபடுற ஒரு பொம்பளைங்கிட்ட இந்த சாராயம் பண்ணி வரப்போ ஸ்ட்ரீட் பிராத்தல் பண்ணக்கூடிய நபர்களுக்கு தொடர்பாவது இவர். இப்போ நைட்டில் நிற்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீட் பிராத்தலுடைய தொடர்பு இருப்பப்போ அதுலேருந்து லிங்கில் என்ன பண்ணுறாரு, சில அரசியல்வாதிகளுக்கு பொண்ணு சப்ளை பண்ணுற பிஸ்னஸ்ஸு. எவ்வளோ கேவலம் பாருங்கள். நீங்கள் வசதியாக வாழணுன்னா என்ன தொழில் வேணாலும் போகலாம், அதுக்கு புனிதமான ஆட்டோ தொழில் எடுத்து இருந்தாலும் என்ன பண்ணுறப்பல சாராயம் முதல்ல காசுறான். அதுக்கப்புறம் ரவுடி கிடையாது இவர். ஆக்சுவலாக இவர் ரவுடி கிடையாது. ஈஸியாக வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு சைக்கோ குற்றவாளி அப்படி தான் நம்ம சொல்லணும். ஆட்டோ சங்கர் வந்து ஒரு ரவுடி கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாரு, அடுத்தது இல்லீகலாக அரசியல்வாதிக்கு பொண்ணு சப்ளை பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு பொண்ணை விபச்சாரத்தை பண்ணுறாரு. அடுத்தது விபச்சார தொழில் ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 30-40 பெண்களை வைத்து விபச்சாரம் பண்ணுறது. இந்த பணம் கொடுத்தா யாரெல்லாம் இருப்பான், உனக்கு யார் தெரியும், பெண்கள்கிட்டே அவங்கக்கிட்டே நெட்வொர்க் வாங்கி விபச்சார தொழிலை செய்கிறவங்க. அதாவது பணம் கொடுத்து வரவங்களோட சில அரசியல்வாதி என்ன பண்ணாங்க, காலேஜ் பொண்ணு இப்போ கூட ஞானசேகரன் கூட மாட்டினார். இந்த அடையாறு, திருவான்மியூர் இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இல்லை, கடந்த ஒரு 40-50 வருஷமாகவே அரசியல்வாதிகளுக்கு பொண்ணுங்க சப்ளை பண்ணுற லீடர்ஸுங்கெல்லாம் இருப்பாங்க. இப்போ தென் சென்னையில் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி புரோக்கருங்க ஜாஸ்தி. பச்சையாக சொன்னால் இந்த மாதிரி மாமா வேலை பண்ணுறவனுங்க நிறைய பேர் இருக்கானுங்க. அரசியல்வாதிகளுக்கு அண்ணனுக்கு கூடிய வந்துட்டு பொண்ணுங்களை சப்ளை பண்ணுறது, கள்ளச்சாராயம் கொடுக்கறது, அண்ணன் சொல்கிறது. நார்த்து மெட்ராஸ் எடுத்திங்கன்னா இந்த தொழில் பண்ண மாட்டாங்க, ரவுடிசம் பண்ணுவாங்க. யார் சொல்கிறியா பணம் கொடுத்தா நான் வந்து வெட்டுறேன்னுவாங்க. ஆனால் ஆட்டோ சங்கரை பாருங்கள், அடுத்தது இந்த தொழிலுக்கு வந்துட்டார், பொண்ணு சப்ளைலேயும் ஒரு மோகம் இருக்குது. அதாவது கூப்பிட்டவுடனே வர பொண்ணுங்க ஏதோ ஏற்கனவே வந்த பொண்ணுங்க தானே, அடுத்து நம்மளுக்கு வந்து வேறு பொண்ணுங்க வரப்போ அப்போ தான் இவர் அடுத்த கட்டத்துக்கு போகிறார். வாழ்நாளில் ஒரு பொண்ணை நம்ம கேட்குறப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி காலேஜ் பொண்ணுங்கள்லாம் தேவைப்படுறப்ப தான் இந்த மனுஷன் வந்து பெண்களை கடத்துற ஆரம்பிச்சிட்டாப்புல. இதை வந்து ஆரம்பத்துலேருந்தே அவருடைய கூட்டாளிகள் ஒரு 6 பேர் இருக்காங்க. என்னென்னா சுடலை, சம்பத்து, மோகன், கோவிந்தராஜ், ரவி, லலிதா, இந்த மாதிரி டீமுங்க இருக்கிறப்போ இவருடைய அந்தரங்க விஷயம், நீ சின்ன வயசுலேருந்து என்னென்ன பண்ணுறேன் எனக்கு தெரியாதா, நீ யாருன்றத உன் நண்பன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன் அப்படின்வாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இவர் வளர கூட இருக்கிறவனுங்க எல்லாரையும் கூப்பிட்டு அடித்து கொண்டு வீட்டுக்குள்ளேயே
உதச்சி வைக்கிறாரு. எங்கே போனாங்க தெரியல, இல்லை இந்த கேஸுக்கு வந்து தலைமுறை வாங்கிட்டாங்க, அந்த கேஸுக்கு தலைமுறை வாங்கிட்டாங்கன்ட்டு இவர் சொல்கிறாரு. இவர் வந்து ஒருத்தரையும் அந்த 6 பேரையும் இவர் வந்து ஏதோ ஒரு முறையில் பேசி போகிறாரு. அது இந்த உலகத்தை விட்டு அவங்க 6 பேருமே மறைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, காலப்போக்கில் இந்த பள்ளி கல்லூரி மாணவர்களில் கடத்த ஆரம்பிக்கிறார்ல, அதில் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 பொண்ணுங்களை என்ன பண்ணாரே தெரியல. அதாவது நேராக போகிறது, ஒரு பாரில் குடிக்கிறது, ஆட்டோ எடுத்துகிட்டு போகிறது, இல்லை ஒரு வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு பெண்களை வந்து அரசியல்வாதிகளுக்கு, சில கட்சிக்காரங்களுக்கு, அவருடைய பிறந்தநாளாக இருக்கட்டும், அவங்க சொந்தக்கார பிறந்தநாளாக இருக்கட்டும், எல்லா அரசியலும் கட்சிக்காரங்க, காவல்துறை அதிகாரிகள்லாம் கடத்துகிறாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 6 பேர் ஒரு ஏரியாவில் அடையார் திருவான்மையூர் பகுதியில் மிஸ்ஸிங் ஆகிருக்காங்க. அந்த டைம்லேயே மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்போ இந்த 6 பேருக்கும் குற்றவாளின்றதால ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை அன்றைக்கி இருந்த காவல்துறை அதிகாரிகள் கண்டுக்குமே போனதால் அன்றைக்கி இருந்த காவல்துறைகளுடைய அலட்சியம் நம்ம சொல்லலாம். 1980ஸ்லேருந்து 90 வரைக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னா அன்றைக்கி இருந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து இதெல்லாம் வந்து மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை தீவிர விசாரணை பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க அது பண்ணாத விளைவு 6 பேர் வீட்டில் மாற்று, 9 பொண்ணுங்க வேறு. யார் இப்போ இதுவாக, அதாவது ப்ராஸ்டியூட்ஸ்லேருந்து வந்த பொண்ணை கொலை பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல, நேராக போகிறது போதில் யாருன்னா பொண்ணுங்க கேட்டால் டக்குன்னு போயிட்டு அந்த ஏதாவது ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணிவிடுவாங்க. அப்படி ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணுறப்ப தான் குடிபோதையில் வந்து ஒரு பார்லேருந்து வெளியே வரப்போ ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணுறப்போ அந்த பொண்ணு தப்பிச்சு, அந்த பொண்ணு பேர் சொல்ல விரும்பலை, அந்த பொண்ணு தப்பிச்சு காவல்துறையில் ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது இந்த மாதிரி இன்சிடெண்ட் நம்மளுக்கு நடந்ததுன்ட்டு சொன்னவொடனே அன்றைக்கி இருந்த நல்ல அதிகாரி, உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம், அன்றைக்கி இருந்த நல்ல அதிகாரி சென்னை கமிஷனர் வரைக்கும் அது போயிருக்கு. அப்போ டிஜிபியாக வந்து நம்ம விஜயகுமார் சார் தான் வந்திருக்காரு. அப்போது என்னென்னா, அன்றைக்கி ஒரு சரியான ஒரு நெட்வொர்க்கில் ஆட்டோ சங்கரை பிடிக்கிறதுக்கு காவல்துறை மிகுந்த முனைப்பு காட்டியிருக்காங்க. என்னென்னா, இவருக்கு வந்து ஸ்டேஷனில் எது நடந்தாலும் சொல்கிற அளவுக்கு ஆள் இருக்குது. இந்த பக்கம் அரெஸ்ட் பண்ண போனால் அரசியல்வாதிகளும் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்ட்டு சைலண்ட்டாக ஒரு ஆப்ரேஷன் காவல்துறையில் ஒரு நல்ல அதிகாரிக்கு மூலம் ஒரு பெரிய டீம் வந்து ஃபார்ம் பண்ணி ஆட்டோ சங்கரை வந்து கிட்டத்தட்ட 9 பெண்களை கொடூரமான முறையில் கொலை பண்ண ஒரு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அவருடைய அஸ்திவாரத்தை காலி பண்ணுறாங்க. அப்போ என்னென்னா, பல தரப்புலேருந்து காவல்துறைக்கு நெருக்கடி வந்தோம். எல்லா எவிடன்ஸையும் உண்மையிலே சிறப்பு புலனாய்வு செய்து அந்த நேரத்தில் இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு உண்மையிலே, ஏன்னா தூங்கி இருந்துருக்காங்க, பல பேர் தொடர்பில் இருந்திருக்காங்க, ஒரு சில கருப்பாடுகள் அவர் கூட துணை இருந்திருக்காங்க, எல்லாருமே போயிருந்தாலும் இந்த டைமில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, கிட்ட நின்று அந்த 9 பேர் சாவுக்கு காரணமாக இருந்த ஆட்டோ சங்கர் எல்லா எவிடன்ஸையும் கிரியேட் பண்ணி நீதிமன்றத்தில் கொடுத்தோன்னே சேலம் நீதிமன்றம் வந்து ஆட்டோ சங்கரை தூக்கில் போடுறாங்க. இப்போ பாருங்கள், இன்றைக்கும் வந்து பெண்களுக்கு பாதுகாப்புன்றது ஒரு கொஸ்டினாக தான் இருக்குது. பொதுமக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, நம்ம பாதுகாப்புன்றது முக்கியம். நம்ம ஏறக்கூடிய வண்டிகளை கூட பார்த்திங்கன்னா கூட பார்த்து தான் ஏறி போனோம். நம்ம வந்து முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஒரு நபர்கள்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், அவங்களுடைய சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் நம்ம டபுளாக எடுத்துன்னு நம்மளுடைய பாதுகாப்புன்றது முக்கியம். ஏன்னா இப்போது இந்த 9 பொண்ணுங்களுமே அதில் வந்து பாதி பேர் வந்து காலேஜ் பொண்ணுங்க தான். ஒரு காலேஜுக்கு போகக்கூடிய பொண்ணுங்க ஒரு தெரியாத ஒரு ஆட்டோவில் ஏறி அதுங்களுக்கு நடந்த கொடூரமான ஒரு விஷயம், என்ன சித்திரவதை பண்ணி கொலை பண்ணியிருப்பாங்கன்னே தெரியாது. அந்த பண்ணிவிட்டு அந்த பெண்களை வந்து கூவத்தில் போட்டாங்களா, இல்லை வந்து ஒரு ஆற்றங்கரையில் வங்கக்கடலில் வீசி உள்ளார் என்று சொல்கிறாங்க. ரொம்ப கூலாக சொல்கிறாங்க. வங்கக்கடலில் வந்து அதில் பள்ளி மாணவிகளும் இருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு ஒரு விஷயம். ஒரு 10வது +1 +2 படிக்கிற பொண்ணுங்களை கூட அவனுக்கு ஈவு இறக்கம் இல்லாமல் பண்ணியிருக்கன்றப்போ செங்கல்பட்டு நீதிமன்றம் வந்து தண்டனை கொடுத்துருக்கு. இது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா அவனை ஆயுள் தண்டனை போட்டு மக்கள் வரி பணத்தை வந்து வேஸ்டாக்காமல் உடனே தூக்கில் போட்டதுக்கு இதில் வந்து ஃபுல் எவிடன்ஸு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ என்னென்னா, ஒரு 15 பேர் ஒருத்தன் வாழ்கிறதுக்கோசம் ஒரு 15லேருந்து ஒரு 20 பேர் அது கவர்மெண்ட் கெசட்டில் இருக்குது. ஆனால் அவன் எவ்வளோ பேரை கொண்டு இருக்கான், அதே தெருவில் இன்னொரு வீட்டில் எதனா புதைச்சிருக்கானா இல்லையா என்பதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியல.
இதுதான் வந்து ஆட்டோ சங்கருடைய அவர் வாழ்ந்தப்போ இருந்த கதை தான் தவிர, இது வந்து மக்கள் நம்ம இனிமேல் புரிஞ்சிக்கக்கூடியதுன்னா, முன்ன பின்ன தெரியாத நபர்கள்கிட்ட நம்ம பேசுறது, பழகிறது நம்ம பசங்களுக்கும் சொல்லித்தரணும். நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கதையை நம்ம சொல்லணும். இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் நடந்திருக்கு, வெளியே போகிறப்ப ஜாக்கிரதையாக போங்கன்ட்டு சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம்.